சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது மாசி பௌர்ணமி நம்ம குலதெய்வம் கோயில்ல அபிஷேக அலங்கார பூஜை தான் நீங்க பாக்குறீங்க. அபிஷேகத்தோட பலன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். குலதெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா குலதெய்வம் நம்மள கண்ணுல இமை போல காத்து நிற்கும். அவங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நீங்க மாசம் ஒரு டைம்னாச்சும் குலதெய்வத்துக்கு போய் விளக்கு போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக ஆராதனை பொருள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மாவோட ஆசீர்வாத பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆண்டியையும் அரசனாக்கும் தகுதி நம்ம குலதெய்வம் தான். இஷ்ட தெய்வம்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். ஆனால் அது குலதெய்வத்துக்கு அடுத்துதான் நம்ம இஷ்ட தெய்வமாக வச்சுக்கணும். எப்பவுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களோட அருள் எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா பிரச்சனை தலையெடுக்காது. பசும்பால்னா ஆயுள் அதிகரிக்கும். இளநீரில் பண்ணிங்கன்னா மனதில் அமைதி, குடும்பத்தில் நிம்மதியை தரும். தயிர் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கும். எலுமிச்சம்பழம் யம பயம், மனசில் தோன்ற பிரச்சனை மனபயத்தை நீக்கும். பல வகைகள் உங்களை உலகத்தில் பிரபலமடைய செய்யும். தேன் இனிமையான குரல் வளம் தரும். நெய் வீடு பேரு அடைய உதவும். சந்தனம் செல்வ வளத்தை கொடுக்கும். பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், கரும்புச்சாறு, பழரசம், சுத்த நீர், நார்த்தம்பழம், இது மாதிரி பல வகைகள் எல்லாமும் சேர்ந்து நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா சந்ததி பரம்பரையா உங்க குடும்பம் சந்ததியா பெருகும். எலுமிச்சம்பழம்னா யமபயம் நீக்கும். எதிரிகள் தொல்லை நீக்கும். நட்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். திட சரீரம் கொடுக்கும். வாழைப்பழம் பயிர் செழிக்கும். மாம்பழம் செல்வம் வெற்றி தரும். பலாப்பழம் மங்களம் தரும். யோக சித்தி கொடுக்கும். மாதுளம்பழம் பகை நீக்கும். தேங்காய் துருவல் அறுசுமையாக்கும். இது மாதிரி பலவிதமான அபிஷேக பொருளெல்லாம் நீங்கள் சாமிக்கு பண்ணலாம். பன்னீர்னால அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்கிற தங்கம் வெள்ளியால் நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் மங்களங்கள் எப்போதும் நிறைஞ்சு இருக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா இல்லை எந்த கோயில் அபிஷேகம் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு அபிஷேக பொருள்கள் எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் மனநிறைவு நிம்மதி கிடைக்கும். நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நம்ம கர்மாவின பிரகாரம் வருது. ஆனா அத்தனை கர்மாவினிகள் நமக்கு சரியில்லாத இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் நம்மள குலதெய்வம் கோயிலையோ நீங்க எந்த சாமி கும்பிட்றீங்க அந்த கோயில போய் காலை வைக்கிறதுக்கு அந்த தகுதிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அம்பாள் கொடுக்குறாங்க. நாம அதனால ஒரு நாள் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை தெய்வம் இந்த உலகத்துல மூச்சு காத்து கூட வச்சிருக்கு. அப்படி இருக்குதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது தெய்வத்தின் சக்தினால தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தெய்வத்துக்கு செய்யுங்க. அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. தெய்வத்தை அழகுபடுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் வெற்றி அடையும். தெய்வம் உங்களை அழகாக்கும். அழகுனா உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வம். அதனால குலதெய்வத்துக்கு மீறின ஒரு தெய்வம் கிடையாது. எப்போதும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. நம்மளோட பௌர்ணமி பூஜையை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை எவ்வளோ காலமாக செஞ்சிட்ருக்குறோம். அதான் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. கோயிலில் பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம் சாமிக்கு மதிய அபிஷேக அலங்கார பூஜை நம்ம பூஜை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாமிக்கு பாலபிஷேகம் பார்க்குறீங்க. நிறைகுடமாக நம்ம எதா இருந்தாலும் கொடுப்போம். பல வகைகள்லாம் எல்லா விதமான பழத்தையும் குடத்துல போட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி அரை குடம் இருக்கும்போது ஊற்றி நல்லா கரைச்சி அதுக்கு நிறைகுடமாக சாமிக்கு பல வகைகளால் அபிஷேகம் கொடுப்போம். அதுபோல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணி எல்லா வளமும் நலமும் பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பூஜை பாருங்கள்.
500 வருடம் பழமையான ஆணூரம்மனோட அபிஷேக அலங்கார பூஜையை பார்த்தீங்க. உங்களுக்கு நல்ல கர்மா இருக்குங்கடி தான் பார்க்க முடிஞ்சது. எல்லாம் நல்லதே நடக்கும். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.